எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திவிட்டார் என நான் சொன்னதாக தவறான செய்தியை பரப்பிய ஊடகங்களை கண்டிக்கிறேன். இது கண்டனத்திற்குரியது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா காட்டம். செங்கல்பட்டு மாவட்ட மேல்மருவத்தூரில் நடைபெற்ற காஞ்சிபுரம் தேமுதிக கழக மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கேப்டன் சார்பிலும் தேமுதிக சார்பிலும் மணமக்களை வாழ்த்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தேமுதிக சார்பில் நடைபெறும் உள்ளம் தேடி இல்லம் நாடி மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற முதல் சுற்றுப்பயணம் வெற்றிகரமாகவும் மக்களுடைய ஆதரவோடும் மிக சிறப்பாக நடைபெற்றது. மீண்டும் இரண்டாம் கட்ட பயணம் வருகின்ற 5ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. எங்கு சென்றாலும் மக்கள் மிக சிறப்பான வரவேற்பு அளித்தார்கள் என்றார். மேலும், நான் பலமுறை எங்கள் கட்சி கூட்டணி குறித்து கூறிவிட்டேன். கடலூரில் நடைபெறும் மாநாட்டில் கூட்டணியை பற்றி அறிவிப்பு செய்வேன் என தெரிவித்தார். நான் சொல்லாததை செய்தி வருகிறது, அதை நான் கண்டிக்கிறேன். நான் சொல்வதை தவறாக செய்தியாளர்கள் செய்தி போடுகிறார்கள். எங்கள் கட்சி நிர்வாகிகளிடம் பேசுவதை நான் பேசியதாக போடுவது தவறு. அண்ணன் எடப்பாடியாரை நான் முதுகில் குத்திவிட்டார் என தவறாக சொன்னதாக தவறான செய்தியை ஊடகங்கள் பரப்பி உள்ளது கண்டனத்திற்குரியது. நாங்கள் எங்கள் கட்சி நிர்வாகிகளுடன் எது வேண்டுமானாலும் பேசுவோம். அதை நான் சொன்னதாக செய்தியை பரப்பிய அனைத்து ஊடகங்களுக்கும் கண்டனம். மேல்மருவத்தூரில் இருந்து சொல்கின்றேன், நான் எடப்பாடி அண்ணனை அப்படி சொல்லவில்லை. தினந்தோறும் நான் சுற்றுப்பயணத்தின் போது என்னை சந்திக்கும் செய்தியாளர்களை சந்திக்கிறேன். இப்படி நான் சொல்லாததை சொல்வதாக நீங்கள் செய்தி வெளியிட்டால் இனி பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டேன் எனவும் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு குறித்த கேள்விக்கு அரசுதான் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். இதில் தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் மற்றும் தலைமை கழக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இன்னைக்கு மேல்மருவத்தூர்ல அந்த தம்பதிகளுக்கு திருமணம். அவர்களை கட்சியின் சார்பாக தலைவர் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் இன்னைக்கு மனதார வாழ்த்தியிருந்தோம். அவங்க பேரும் பொருள் செல்வாக்கு பெற்று சீரூடி வாழ கழக நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து அவங்களை வாழ்த்தியிருக்கோம். எனவே மணமக்கள் சிறப்பாக இருக்கணும்னு நாங்கள் முதல் பயணம் முடிச்சாச்சு வெற்றிகரமாக. மீண்டும் இரண்டாம் கட்ட பயணம் 5ஆம் தேதி தொடங்குறோம். அப்புறம் செப்டம்பர் 15 வரைக்கும் இரண்டாம் கட்ட பயணம் நாங்கள் தொடர இருக்கிறோம். மிகப்பெரிய வரவேற்பு. உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று ரத யாத்திரை என்று 2 நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். மிகப்பெரிய வரவேற்பு. மக்களிடையும் சரி, கழக நிர்வாகிகள் மிக உற்சாகத்தோடு வரவேற்பதை நம்ம பார்க்க முடியும். மக்களிடையே நீங்க எந்த கட்சியில கூட்டணி சேர்ப்பாங்க பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது. பொதுவாக சமீபத்தில் கூட அதிமுக பற்றி சில குறைபாடுகள் சொன்ன மாதிரி அப்படி சொல்றாங்க. முதல்வர் உடல்நிலை சரியில்லாதப்போ அவங்க நேரில் போய் பார்த்துட்டு வரணும்னு சொல்றாங்க. மக்கள் பாதி விமர்சனம் திமுகவுக்கு அவங்க அப்படின்ற பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்து? நான் தெளிவா பல முறை பல பிரச்சனைகளை சொல்லிட்டேன். கூட்டணி பற்றிய அறிவிக்கை ஜனவரி 9 கடலூர் மாநாட்டில் அறிவிக்கப்படும். அது ஒண்ணுதான் என்னோட பதில். அது நாங்க சொல்லாததெல்லாம் நான் சொன்னதா பத்திரிகையாளர்கள் போடுறீங்க. அது கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க போடணும் அப்படின்னா பிரஸ் என்கிட்ட கேள்வி கேட்கு. நாங்க சொல்லாத ஒண்ண நான் சொன்ன மாதிரி போடுறது, திருச்சி போடுறது, நான் அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு எனக்கு. தவறான ஒரு விஷயமாக அது ஸ்ப்ரெட் ஆகுது. நாங்க என்ன பேட்டி கொடுக்குறோம், நாங்க என்ன சொல்றோமோ அதை பிரசுரம் பண்றோம். அதை விட்டு நாங்க சொல்லாததை எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் நீங்களே போட்டு எக்ஸ்ட்ராவா சொல்றது தப்பு. ஏன்னா ஒரு லீடராக நாங்க என்ன சொல்றோமோ அதுதான் மக்கள் கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். நாங்க சொல்லாதது நாங்க எங்க கட்சி நிர்வாகி கிட்ட பேசுறதெல்லாம் நீங்க டெலிகாஸ்ட்ல நான் சொன்ன மாதிரி சொல்றது மிக பெரிய கண்டனத்துக்குரிய விஷயம். அண்ணனை பத்தி எடப்பாடியாரை பற்றி நான் சொன்னதாக மிக தவறான ஒரு செய்தி தொலைக்காட்சிகளை பரவுது. அது தவறான ஒரு விஷயம். எங்க கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் கலந்துரையாடுவோம். அப்போ அவங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லுவோம். அப்போ பேசப்பட்டதுதான். உடனே என்ன சொல்றீங்க, முதுகுல குத்திட்டாரு அப்படின்னு நான் சொன்னதாக முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயத்தை மக்களிடையே பரப்புன
நிச்சயமாக அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லக்கூடாது. அந்த வார்த்தை என் வாயில வரவே வராது. நான் இது வரைக்கும் பேசினது கூட கிடையாது. எங்க கட்சி நிர்வாகிக்கு நான் எது வேணாலும் ஆலோசனை பண்ணுவோம். அதெல்லாம் வந்து பிரஸ்டர் சொல்ல முடியும். பிரஸ்டர் நான் என்ன பேட்டி கொடுக்குறேனோ அதை தான் நீங்க வந்து போடணும். அதை தவிர மாற்றி மாற்றி திருச்சி நீங்க உங்க சுயலாபத்திற்கெல்லாம் நீங்க வந்து அதை யூஸ் பண்ணீங்கன்னா பத்திரிகையாளர்கிட்ட இன்னைக்கு நான் மேல்மருவத்தில் அம்மன் முன்னாடி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என்கிட்ட ப்ரெஸ் மீட்டுக்கு வராதீங்க இனிமேல். நான் வந்து அவ்வளோ தூரம் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். எந்த ஆள் டெய்லி உங்களை கூப்பிட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க. தமிழ்நாடு முழுக்க போகின்ற அனைத்து இடத்திலும் அனைத்து ப்ரெஸ்ஸையும் நான் டெய்லி சந்திச்சிருக்கேன். அப்படி இருக்கிறப்ப நான் சொல்லாத ஒரு விஷயத்தை பதிவு செய்த அனைத்து ஊடகங்களுக்கும் தேமுதிக சார்பாக என் சார்பாக என் கண்டனங்களை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். இது தவறான ஒரு முன்னுதாரணம். அது தப்பு. நான் அண்ணன் எடப்பாடியாரை பற்றி அப்படி சொல்லவே கிடையாது. இது தவறான ஒரு விஷயம். எங்க கட்சி கலந்த ஆலோசனையில் நாங்கள் என்ன பேசுகிறோமோ அதை வந்து நீங்க திருச்சி போட்டீங்கன்னா அதுக்கு நாங்க காரணம் இல்லை என்பதை இந்த பிரஸ் மீட்ல மேல்மருவத்தில் இதை நான் பதிய வைக்கிறேன். தினந்தோறும் முதல்வர் வந்து ஜெர்மன் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் நான் ஒவ்வொரு பிரஸ் மீட்ல சொல்றதுதான் நீங்க மறுபடியும் கேட்ட கேள்விதான் கேட்குறீங்க. சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குன்னா எல்லா இடத்துலையும் நாங்க சொல்றோம். பட் அதுக்கு தீர்வு காண வேண்டியது யார்? தமிழக அரசு தான் தீர்வு காணணும். இன்னைக்கு கொள்ளை என்பது சர்வசாதாரணமாயிடுச்சு. தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேமுதிகவினுடைய கோரிக்கை.